اللهم حرر فلسطين. اللهم حرر فلسطين. اللهم انصر اهل غزه. اللهم ارحمهم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் உடல் ஆரோக்கியத்துடனும் நிம்மதியுடனும் ரமலானுடைய நோன்பை நோக்கக்கூடிய நாம் இதே நேரத்தில் பலஸ்தீன மக்கள் படுகின்ற அந்த இன்னல்களும் துன்பங்களும் ஒன்றல்ல இரண்டல்ல பல துன்பங்களுக்கு மத்தியிலும் கூட ரமலானை மகிழ்ச்சியோடு வரவழைத்தது மாத்திரமல்லாமல் ரமலானுடைய நோன்பை முழுமையாக நோக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவர்களுக்கு அந்த வாய்ப்பினையை வழங்கினான். என்றாலும் கூட அந்த இஸ்ரேலிய இராணுவர்கள் தங்களுடைய தாக்குதலை நிறுத்துவதை போன்று தெரியவில்லை. ஒவ்வொரு நாளும் பிஞ்சிலம் குழந்தைகள் உட்பட பல பேர் அங்கு கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் குறிப்பிடத்தக்கது. இத்தகைய இந்த நிலையில்தான் நாம் ஒவ்வொருவரும் தொழுகைகளில் மாத்திரமல்லாமல் ஒவ்வொரு நேரமும் அவர்களுக்காக தனிப்பட்ட முறையில் துஆ செய்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் தற்பொழுது வைரலாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பதிவில் மொராக்கோ நாட்டைச் சேர்ந்த ஒரு மனிதர் காபத்துல்லாவுடைய திரையை பிடித்து பலஸ்தீன மக்களுக்காக கேட்ட ஒரு துஆ தான் இன்றைக்கு சமூக வலைதளங்களில் மிக வேகமாக பரவி கொண்டிருக்கிறது. அவர் கேட்ட சில வார்த்தைகள், யா அல்லாஹ், இந்த உலகத்தை படைத்தவனும் நீ, பரிபாலிக்கக்கூடியவனும் நீ, இதற்கு மேல் எங்களால் பொறுத்து கொள்ள முடியாது ரப்பே. ஒவ்வொரு நாளும் குழந்தைகள் உட்பட அனைவர்களும் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ரப்பே. அநீதமாக அவர்கள் சாகடிக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு நீ நீதத்தை கொடுத்தருள்வாயாக. அவர்களுக்கு நிம்மதியான வாழ்க்கையை நசீபாக்கி தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், இந்த உலகத்தை படைத்தவனும் நீ, அதனை பரிபாலிப்பவனும் நீதான் ரப்பே. அவர்கள் அத்துணை பேருக்கும் யா அல்லாஹ் ஷஹீதினுடைய நன்மையை கொடுத்தருள்வாயாக என்று இவர் துஆ கேட்பதை கேட்ட அந்த காபத்துல்லாவில் இருக்கக்கூடிய அனைவரும் பலஸ்தீன மக்களுக்காக வேண்டி துஆ கேட்க ஆரம்பித்ததுதான் அங்கு குறிப்பிடத்தக்க. நாம் யாரெல்லாம் உம்ரா செல்ல இருக்கின்றோமோ, நாம் யாரெல்லாம் ஹஜ் செல்ல இருக்கிறோமோ, இந்த துஆவை நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய மனதில் வைத்திருக்க வேண்டும். நாம் கேட்கக்கூடிய இந்த துஆவில் பலஸ்தீனுடைய மக்களுக்காகவும் நான் துஆ கேட்பேன், என்னுடைய துஆவில் அதுவும் இருக்கும் என்பதை வைத்தபடி நாம் நம்முடைய உம்ராவையும் நம்முடைய ஹஜ்ஜையும் தொடர வேண்டும். வல்ல இறைவன் இந்த பலஸ்தீன மக்களுக்கு மிக விரைவில் அவனுடைய ரஹ்மத்தையும் அவனுடைய அருளையும் மேலும் நிம்மதியான வாழ்க்கையையும் நசீபாக்கி தந்தருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.